ஹலோ ஆல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்த சிஃபிலிஸ் உடைய டயக்னோசிஸ் பற்றி பார்ப்போம். கடந்த வீடியோவில் நம்ம சிஃபிலிஸ் உடைய ஆர்கானிசமும் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லேப் டயக்னோசிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ லேப் டயக்னோசிஸில் எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் அதில் ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு ஸ்டெப்னு சொல்றது என்ன ஸ்பெசிமன்ன்றதை நம்ம கிளியரா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல இந்த சிஃபிலிஸ்ல என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வரும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அதுல முக்கியமானது ஜெனைட்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அல்சர்ஸ் இல்லையா. ஸோ அந்த அல்சர்ல இருந்து நம்ம ஸ்பெசிமன் எடுக்கணும் அப்படின்னா இது ஒரு காஸ் பீஸை கொஞ்சம் சலைன் இருக்கு, நம்ம நார்மல் சலைன் கிடைக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் ஹீட் பண்ணி நல்ல லீஷன்ல நல்ல சோப் பண்ணி அதாவது தொடக்கும் என்னன்னா சூப்பர்ஃபிஷியலா இருக்கிற எபித்திலியம் போயிடும். லைட்டா ப்ரெஸ் பண்ணும்போது பிளட் மிக்ஸ் ஆகாத சீரம் வெளில வரும். இதுதான் நமக்கு இந்த ஸ்பைரோகீட் நல்லபடியா நம்மளால மைக்ரோஸ்கோப்பியோ இல்லை வேற டெஸ்டோ பண்ண முடியும். ரெண்டாவது பிளட் சாம்பிள் எடுத்து நம்ம சீரலாஜிக்கல் டயக்னோசிஸ் பண்ணலாம். இன்கேஸ் காம்ப்ளிகேஷன் இருக்கு, நியூரோசிஃபிலிஸ் இருக்கு, டவுட் இருந்துச்சுன்னா சிஎஸ்எஃப் கலெக்ட் பண்ணி அதை நம்ம எக்ஸாமின் பண்ணலாம். ஸோ சிஎஸ்எஃப் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், லம்பார் பஞ்சர்ல நம்ம எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்றது மைக்ரோஸ்கோபி. இப்போ எப்போ இந்த மைக்ரோஸ்கோபி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா எப்போ நம்ம இந்த பிளட்ல இந்த லீஷன்ஸ்ல எப்போ இந்த ஸ்பைரோகீட்ஸ் ரொம்ப அதிகமான அளவில் இருக்கும் அப்போதான் மைக்ரோஸ்கோப்பி யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இது ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பி நமக்கு பார்க்கறது டார்க் கிரவுண்ட் அப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு எம்எல் ஆர் ஒரு கியூபிக் மில்லிமீட்டர்ல நமக்கு 10⁴ அதாவது 1000 ரெப்பனோன்ஸ் இருந்தால் தான் நம்ம இந்த மைக்ரோஸ்கோப்பியில பார்க்க முடியும். ஸோ அந்த ஸ்டேஜ்ன்றது பிரைமரியிலையும் செகண்டரியிலையும், ரெண்டாவது கன்ஜெனிட்டல் சிஃபிலிஸ்லையும், அதாவது கன்ஜெனிட்டல் சிஃபிலிஸ் எப்போ சூப்பர்ஃபிஷியல் லீஷன்ஸ் அதெல்லாம் நம்ம ஸ்மியா எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அதில் தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ நம்ம வெட் ஃபிலிம்ஸ் பண்ணலாம். அதை ஒரு கவர் ஸ்லிப் போட்டுட்டு ஒரு டார்க் கிரவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது ஒரு தின்னான இந்த ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் மெதுவாக மூவ் ஆகிறத நம்மளால பார்க்க முடியும். கொஞ்சம் பெட்டரான ஸ்டெய்னிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபிலிம்ஸில் பாண்டனாஸ் மெத்தட் சில்வர் இம்ப்ரெக்னேஷன் பண்ணலாம். ஆர் டிஷ்யூல இருந்துச்சுன்னா லெவிடிட்டிஸ் மெத்தட் பண்ணலாம். அந்த பண்ணி நம்ம மைக்ரோஸ்கோப்பியில நம்மளால பார்க்க முடியும். அடுத்ததா வர்றது கொஞ்சம் சேஃபரா பண்ணணும் அப்படின்னா ஒரு டைரக்ட் ஃப்ளோரசன்ட் ஆன்டிபாடி டெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுல ஸ்மியர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அசிட்டோனோட ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல இந்த ஒரு ஃப்ளோரசன்ட் டை வித் ட்ரிப்போனிமா பேலிடம் ஆன்டி சீரம். ஸோ என்ன ஆகும், இதுல அதுல ஆன்டிஜன் இருந்தா மட்டும்தான் அது கம்பைன் ஆகி அந்த ஃப்ளோரசன்ஸ் நமக்கு தெரியும். அதுல மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் நம்ம யூஸ் பண்றதுனால டெஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரிலையபிளாக இருக்கும். அதாவது அந்த பர்டிகுலர் ஆன்டிஜன் இருந்தா மட்டும்தான் அந்த ஆன்டிபாடி போய் பைண்ட் ஆகும். அந்த பைண்ட் ஆனாதான் அந்த ஃப்ளோரசன்ஸ் நம்மளால பார்க்க முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, அடிக்கடி நம்ம எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதாவது ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஃபார் சிஃபிலிஸ் ஒரு எஸ்டிஎஸ் சொல்லுவோம். ஸோ இதுல என்ன அப்படின்னா இது ஒரு கார்டியோலிபின் ஆன்டிஜனை யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட். ஓகே, ஸோ கார்டியோலிபின் ஆன்டிஜனுக்கு எதிராக உருவாகக்கூடிய ஆன்டிபாடி தான் ரியேஜன் சொல்லுவோம். அது ஒரு ஐஜிஜி டைப் ஆஃப் ஆன்டிபாடி. ஏன் இந்த ஐஜிஜி ஸ்பெசிஃபிக்கா இங்க மென்ஷன் பண்றோம்னா இதே ரியேஜன்ற பேர்ல ஹைப்பர் சென்சிட்டிவிட்டிலையும் ஒரு பேர் நம்ம பார்க்க முடியும். அது இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ரெண்டும் டிஃபரெண்ட். ஸோ ஃபர்ஸ்டா வரக்கூடியது தொட்டு இருக்கக்கூடிய விடிஆர்எல் டெஸ்ட், அதாவது வெனிரல் ரிசர்ச் லெபார்டரி, வெனிரல் டிசீஸ் ரிசர்ச் லெபார்டரி டெவலப் பண்ண டெஸ்ட் தான் இது. இதுல நம்ம சீரமோ இல்ல சிஎஸ்எஃப்ஓ நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த டெஸ்ட்ல. பிளாஸ்மா இதுல யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எப்படி ரெடி பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது முன்னாடியே பார்த்துருக்கோம். ஹார்ட் மசில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிஜன், இது லிபிட் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது கூட லெசித்தினும் கொலஸ்ட்ராலும் சேர்த்து தான் ஆன்டிஜனா ரெடி பண்ணியிருக்காங்க.
இது வந்து இந்த டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன சாம்பிள் இருக்கோ இந்த சீரம் சாம்பிளா இருந்தா நம்ம வந்து ஹீட் பண்ணணும் 56°C ஒரு 1/2 மணிக்கு வரை ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த டெஸ்ட்டை கேரி அவுட் பண்ணணும். இதே வந்து சிஎஸ்எஃப் இருந்தா ஹீட்டிங் தேவை கிடையாது. இந்த ஹீட் பண்ண இந்த சீரம் சாம்பிள் கூட இந்த கார்டியோலிப்பின் ஆன்டிஜனை சேர்த்து ஒரு விடிஆர்எல் ரொட்டேட்டர் இருக்கும். அதுல 180 ரொட்டேஷன்ஸ் பர் மினிட் ஸ்பீட்ல 4 மினிட்ஸ்க்கு ரொட்டேட் பண்ணணும். இதனால இந்த ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் மிக்ஸ் ஆகிறதுக்காக. ஸோ இதுதான் அந்த விடிஆர்எல் ஸ்லைடு. ஸோ இந்த நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால அது வந்து ஒரு கிளாஸ் ஸ்லைடு. ஸோ இப்போ இன்கேஸ் அந்த பேஷண்ட்டுடைய சாம்பிள்ல இந்த ரியேஜென்ட் ஆன்டிபாடி இருக்குன்னா நமக்கு கிளம்ப்ஸா தெரியும் மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்குற சமயம். ஸோ இது வந்து 2 விதமா இருக்கு. இந்த விடிஆர்எல் வந்து குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ். குவாலிட்டேட்டிவ்னா இருக்கா இல்லையா, குவான்டிட்டினா எவ்வளவு இருக்கு, இதுதான் வந்து பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஸோ இதுல இந்த டெஸ்ட் பண்றதுனால கண்டிப்பா வந்து சிஃபிலிஸ் தான் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது. ஏன்றது நான் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். இது கூட நம்ம வந்து பாசிட்டிவாக இருந்தால் நம்ம அடுத்த கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் பண்றது நல்லது. அதுதான் வந்து ருட்டீன் மெத்தடும் கூட. ஓகே. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து இப்போ எவ்வளோ இருக்குன்றத குவான்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதை வந்து சீரியல் டைல்யூஷன் பண்ணலாம். ஓகே. ஸோ இனிஷியலாக நம்ம பண்ணக்கூடிய டெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடிய டெஸ்ட் அண்ட் கார்டியோலிப்பின் ஆன்டிஜன் கூட நம்ம ஆட் பண்ணி சீரம் ஆட் பண்ணி நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட் வந்து எய்தர் ரியாக்டிவ் ஆர் வீக் பை ரியாக்டிவ் இல்லை நான் ரியாக்டிவ் இவ்வளோதான் கொடுப்போம். நான் ரியாக்டிவ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீக் பை ரியாக்டிவ் ஆர் ரியாக்டிவ்க்கு நம்ம ஒன்று சீரியல் டைல்யூஷன் பண்ணி பார்க்கலாம், ரெண்டாவது இது கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம். சீரியல் டைல்யூஷன் பண்ணும்போது எந்த அளவுக்கு எந்த டைல்யூஷன் வரைக்கும் அந்த கிளம்ப்ஸ் நமக்கு தெரியுதோ அதான் நம்ம ஒரு டைட்டர் அப்படின்ற பேர்ல நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம். இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு வந்து இந்த சீரம் ஹீட் பண்ணணும், மைக்ரோஸ்கோப் வேணும், இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் டெஸ்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிறதுனால இந்த பல மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப ருட்டீனா யூஸ் பண்ணக்கூடிய மாடிஃபிகேஷன் தான் இந்த ஆர்பிஆர் டெஸ்ட், ரேபிட் பிளாஸ்மா ரியேஜன் டெஸ்ட். ஸோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆன்டிஜன் கூட கொஞ்சம் கார்பன் பார்ட்டிகல் சேர்த்துருவாங்க. ஸோ அதனால அந்த கிளம்பிங்கை நம்ம மைக்ரோஸ்கோப் இல்லாம நம்ம வெறும் கண்ணாலேயே பார்க்க முடியும். அதுல சீரம் அண்ட் பிளாஸ்மா யூஸ் பண்ணலாம். சிஎஸ்எஃப்ல இது யூஸ் பண்ணக்கூடாது. பதில் விடிஆர்எல் தான் அதுக்கு பெட்டர். இதே டெஸ்ட்டை ஆட்டோமேட் பண்ணியும் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல மெயினா வரக்கூடிய ஒரு பிரச்சனைன்றது இந்த பயாலஜிக்கல் ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஸோ இப்போ நம்ம வந்து கார்டியோலிப்பின் ஆன்டிஜன் நம்ம வந்து நிறைய போன வீடியோலயே பார்த்தோம், பீஃப் ஹார்ட்ல எடுக்கிறாங்கன்றது பார்த்தோம். ஸோ இந்த ஆன்டிஜன் வேற சில அனிமல் டிஷ்யூஸ்லயும் இருக்கலாம். ஸோ அந்த டிஷ்யூஸுக்கு ரியாக்ட் பண்ணி ரியேஜன் ஆன்டிபாடி ரெடி ஆகலாம். அதனால வரக்கூடிய ரியாக்ஷன் தான் பயாலஜிக்கல் ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு டெஃபினிஷனா கொடுக்கணும் அப்படின்னா positive reactions obtained in cardiolipin test in the absence of past or present treponema infections. முன்னாடியோ இப்போ இன்ஃபெக்ஷன் இல்லை ஆனாலும் பாசிட்டிவ் ரியாக்ஷன் காட்டுது. இதுல நம்ம டெக்னிக்கலா நம்ம பண்றது டெஸ்ட் பண்ற சமயத்துல எந்த விதமான ஒரு தப்பும் பண்ணலன்றதான் அதுக்கான மீனிங். இது நார்மலாவே ஒரு 1% ஆஃப் பீப்புள்ல பாசிட்டிவா இருக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு ஐஜிஎம் ஆன்டிபாடி. ஸோ இந்த பயாலஜிக்கல் ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் ரெண்டு விதமா நம்மளை பிரிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் சில வாரங்களில் வரக்கூடியது அக்யூட் பயாலஜிக்கல் ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் ஆகவும் 6 மாசம் வரைக்கும் வரக்கூடியது கிரானிக் பயாலஜிக்கல் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஆகவும் நம்ம வந்து பிரிக்கலாம். ஸோ அக்யூட் பயாலஜிக்கல் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னா சம்டைம்ஸ் அது பாசிட்டிவாக வரலாம். கிரானிக் வந்து சிஸ்டமிக் லூபஸ் எரித்ரோமெட்டோசிஸ் ஆர் வேற பல விதமான கொலாஜன் டிசார்டர்ஸ், லெப்ரசி, மலேரியா, ரிலாப்சிங் ஃபீவர், பொரிலியால வரும் இல்லையா, இன்ஃபெக்ஷியஸ் மோனோநியூக்ளியோசிஸ், ஹெப்படைட்டிஸ், டிராபிக்கல் யூஸ்னோஃபீலியா, இதெல்லாம் பாசிட்டிவ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா ஒன்று அவசியம் கிடையாது, வரலாம். ஸோ அப்படி இன் கேஸ் ஒரு பாசிட்டிவாக வந்தால் நம்ம வந்து கிளினிக்கலா நம்ம டிஸ்கஸ் பண்ணி வெதர் இந்த மாதிரி ஏதாவது ஹிஸ்டரி இருக்கான்றத கண்டிப்பா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும்.
ஸோ இந்த ரியேஜன் ஆன்டிபாடி எந்தெந்த ஸ்டேஜ்ல எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்டேஜ்ல அந்த அல்சர் வருது இல்லையா, பிரைமரி ஷேங்கர்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ஒரு 7 to 10 டேஸ்ல அப்பியர் ஆகும். ஆர் நம்ம அந்த பேஷண்ட் இன்ஃபெக்ஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகி ஒரு 3 to 5 வீக்ஸ் சொல்லலாம். இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ்ல நமக்கு இந்த சென்சிட்டிவிட்டின்றது ஒரு 60 to 75% பேஷண்ட்ஸ்ல பாசிட்டிவாக கிடைக்கும். அண்ட் டைட்டர் வந்து லோ டைட்டரா இருக்கும். ஒரு 1:8 டைல்யூஷன் வரைக்கும் தான் நமக்கு வந்து பாசிட்டிவ். இதே செகண்டரி சிப்லிஸ் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். நம்ம வந்து செகண்டரி சிப்லிஸ்ல இந்த ட்ரிப்பனோம்ஸ் உடைய அளவு ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல இந்த டெஸ்ட் உடைய சென்சிட்டிவிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும், 100%. இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு நம்ம இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ்ல ஒரு ப்ரோசோன் பினாமினான்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. அதாவது ஒன்னு ஆன்டிஜன் எக்ஸஸ், ஆன்டிபாடி எக்ஸஸ். ஸோ இதுல ஆன்டிபாடி ரொம்ப அதிகமா இருக்கிற சமயத்துல இது நமக்கு ஃபால்ஸ் நெகட்டிவாக ரிப்போர்ட் காட்டும். ஸோ இது எப்படி அவாய்ட் பண்றதுன்னா, நம்ம கிளினிக்கெல்லாம் ஹிஸ்டரி சஜஸ்டிவா இருக்கு, அதாவது பேஷண்ட்டுடைய பர்சனல் ஹிஸ்டரி, செக்ஷுவல் ஹிஸ்டரிலாம் பார்க்கும்போது பாசிட்டிவ் மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து நம்ம நெகட்டிவா வந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம நம்ம டைல்யூஷன் செஞ்சு பார்க்கறது இந்த பிரச்சனையை நமக்கு அவாய்ட் பண்ணி ஒரு கரெக்டான ரிசல்ட் நம்மளால பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியும். இப்போ இந்த கன்ஜெனிட்டல் சிபிலிஸ்லயும் இந்த டைட்டர் ஆஃப் ஆன்டிபாடி ரொம்ப அதிகமா இருக்கும். அதே சமயத்துல செகண்டரி ஸ்டேஜுக்கு அப்புறமா நார்மல் அடல்ட் பேஷண்ட்ஸ்ல செகண்டரி ஸ்டேஜுக்கு அப்புறமா இந்த ஆன்டிபாடியோட லெவல் குறைய தொடங்கும். அண்ட் ஒரு 1/3 பேஷண்ட்ஸ் சம்டைம்ஸ் நெகட்டிவ் ஆகவும் வரலாம். ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸுக்கு கார்டியாக் காம்ப்ளிகேஷனோ நியூரல் காம்ப்ளிகேஷன் இருந்தால் சம்டைம்ஸ் ஹையர் டைட்டர் வரலாம். இதே வந்து நியூரல் சிபிலிஸ் ஆக இருந்தால், அதாவது காம்ப்ளிகேஷன்ல நியூரல் சிபிலிஸ் ஆக இருந்தால் நமக்கு வந்து சம்டைம்ஸ் இந்த பிளட்ல, அதாவது சீரம்ல பண்ணக்கூடிய டெஸ்ட் நெகட்டிவாக இருக்கும். ஆனா சிஎஸ்எஃப்ல பண்ணக்கூடிய டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 6 to 18 monthsல இந்த ரியேஜன் ஆன்டிபாடி நம்மளால டிடெக்ட் பண்ண முடியாது, அது டிசப்பியர் ஆகிடும். ஸோ அடுத்த ஸ்டெப், ஸோ இது வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, ஃபால்ஸ் பாசிட்டிவ் வருது, ஃபால்ஸ் நெகட்டிவ் வருது, அப்போ என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து குரூப் ஸ்பெசிபிக் ட்ரிப்போனிமல் டெஸ்ட். இது வந்து என்ன இதனுடைய பேசிக் கான்செப்ட்னா, இந்த ட்ரிப்போனிமா எக்ஸாக்டா ட்ரிப்போனிமா பேலிடம் தானா இல்லையான்றது கிடையாது. இந்த பேஷண்ட்டுக்கு ட்ரிப்போனிமா குரூப் நம்ம பார்த்தோம் முன்னாடியே வந்து சிலது வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும், சிலது வந்து கமென்சாலா இருக்கும்னு சொன்னோம் இல்லை. இந்த ட்ரிப்போனிமா குரூப் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான். ஆனா இதுல வந்து பயாலஜிக்கல் ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் வந்து கிடையாது. அதனால தான் இந்த டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த கல்ச்சர் மீடியால வளரக்கூடிய ட்ரிப்பனோம்ஸ், ரீட்டர்ஸ் ஸ்டெயின் சொல்லுவோம், அதுல இருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ இது ரீட்டர்ஸ் புரோட்டீன் காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன யூஸ் பண்ணா, இந்த இந்த பர்டிகுலர் ஆன்டிஜன் வந்து ஒரு லிப்போபாலிசாய், அதாவது லிப்பிடும் கார்போஹைட்ரேட்டும் புரோட்டீனும் சேர்ந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் தான் எடுத்து அதை நம்ம யூஸ் பண்றோம். இதுல வந்து சில நேரம் ஃபால்ஸ் பாசிட்டிவ் வரலாம். அண்ட் வந்து ஒரே ஒரு அட்வான்டேஜ், பயாலஜிக்கல் ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் கிடையாது. இப்போதைக்கு இந்த டெஸ்ட் யூஸ் பண்றது இல்லை, ஏன்னா இதோட கொஞ்சம் பெட்டரான டெஸ்ட் நமக்கு இப்போ இருக்கிறதுனால இது அதிகமாக நம்ம யூஸ் பண்றது கிடையாது. ஸோ ஸ்பெசிபிக் ட்ரிப்போனிமா பேலிடம் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோல் ஸ்ட்ரெயின், அதாவது ட்ரிப்போனிமா பேலிடத்துடைய ஒரு ஸ்ட்ரெயின், நிக்கோல் ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணுவோம். அதுல வந்து இந்த ட்ரிப்போனிமா பேலிடம் வந்து ஒரு அனரோபிக் மீடியத்துல மெயின்டைன் பண்ணுவாங்க. இது என்ன ஒரு கான்செப்ட்னு பார்த்தோம்னா, இந்த ஆன்டிபாடி நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ட்ரிப்போனிமா யூஸ் பண்ணும்போது இன்கேஸ் ஆன்டிபாடி இருந்துச்சுன்னா ட்ரிப்போனிமானால மூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த மொட்டிலிட்டி இருக்காது நம்ம டார்க் கிரவுண்ட் மைக்ரோஸ்கோப்பியில பார்க்குற சமயத்துல. இது வந்து சீராலஜிக்கல் டெக்னிக்ஸ்ல இது ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட். கோல்ட் ஸ்டாண்டர்ட்னா கண்டிப்பா நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்னு சொல்லலாம். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு, ஏன்னா வந்து இந்த ட்ரிப்போனிமா பேலிடத்தை நம்ம தனியா ஒரு மீடியால மெயின்டைன் பண்ணணும், அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. பிளஸ் செகண்ட்லி கொஞ்சம் அட்வான்ஸ் டெஸ்ட், கொஞ்சம் பெட்டரான சென்சிட்டிவிட்டி ஸ்பெசிஃபிசிட்டி எல்லாம் இருக்கக்கூடிய டெஸ்ட் வந்ததுனால இது இப்போ அதிகமா யூஸ் பண்றது இல்லை. ஆனா இது நம்ம கண்டிப்பா என்னென்ன டெஸ்ட் இருக்குன்னு கேட்கிற சமயத்துல இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அடுத்தது வரக்கூடியது ஃப்ளோரசன்ட் ட்ரிப்போனிமல் ஆன்டிபாடி டெஸ்ட். ஸோ இது ஒரு இன்டைரக்ட் இம்னோஃப்ளோரசன்ஸ்னால ப்ரிப்பேர் ஆகிறது டைப் ஆஃப் டெஸ்ட். ஸோ ஸ்மியர்ஸ் வச்சு நிக்கோல் ஸ்ட்ரெயின்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் சீரத்தை
நம்ம ப்ரீ அப்சார்ப் பண்ணி வச்சுப்போம். இந்த சானிகேட் அப்படின்னா அல்ட்ராசானிக் ஷேக்கர்ல வச்சு ஷேக் பண்ணி எடுக்கிறது அந்த சானிகேட்னு சொல்றது. இதுல வந்து குரூப் ஸ்பெசிபிக் ரியாக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணிடும். ஆனா இது வந்து இப்போதைக்கு ரொம்ப ரொட்டீனான ஒரு டெஸ்டிங்ல இல்லை. ஆனா இது ஒரு வகையான இந்த ட்ரிபனிமாவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட். அடுத்ததா வரக்கூடியது ட்ரிபனிமா பாலிட்டம் ஹீமோகுளோபின் அசே. ஸோ இதில் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டேண்ட் எரித்ரோசைட்ஸ் இதை வந்து ட்ரிபனிமா பாலிடம் கூட மிக்ஸ் பண்ணி ஷேக் பண்ண ஒரு ஐசோலேஷன் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு மைக்ரோ ஹீமோகுளோபின் டெஸ்ட்டு. இல்லை நான் பேஷண்ட்டுடைய சீரா அப்சார்ப் பண்ணிட்டு இதை ஒரு அது கூட ஒரு டைல்யூண்ட் ஆட் பண்ணுவாங்க. அந்த டைல்யூண்ட்ல என்னென்ன இருக்கும்னா ரீட்டஸ் ட்ரிபனோம்ஸ் இருக்கும், ரேபிட் டெஸ்ட் செல்ஸும் ஷீப் எரித்ரோசைட்ஸும் இருக்கும். அண்ட் இந்த சீராவை ஸ்க்ரீன் பண்ணி பார்த்து வெதர் இந்த ஹீமோகுளோபினேஷன் ஆகுதா இல்லையான்னு பார்ப்பாங்க. இது வந்து நல்ல சென்சிட்டிவான ஒரு டெஸ்ட், சென்சிட்டிவிட்டியும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு டெஸ்ட். இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது என்சைம் இம்யூனாசே. இது ஒரு நம்ம கார்ட் டெஸ்ட் மாதிரி ஒரு ரேபிட் ரெப்ளிகேஷன் டெஸ்ட். அதில் லேட்டெக்ஸ் பார்ட்டிகல்ஸ்ல ட்ரிபனிமா பாலிடத்துடைய 3 மேஜரான புரோட்டீன்ஸை கோட் பண்ணி, அதாவது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, புரோட்டீன் ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதை ரெடி பண்ணி இதை வந்து கோட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுவுமே வந்து டிபிஹெச் அளவுக்கு சென்சிட்டிவான ஒரு டெஸ்ட் தான். ஸோ இப்போ எந்த ஸ்டேஜ்ல எந்த டெஸ்ட் யூஸ் பண்ணா நமக்கு நல்லபடியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரைமரி ஸ்டேஜ் ஆஃப் சிஃபிலிஸ்ல விடிஆர்எல்லோ ஆர்பிஆரோ பண்ணா ஒரு 70 to 80% நம்மளால கேஸ் டிடெக்ட் பண்ண முடியும். இதே ஒரு ஃப்ளோரசன்ட் ஆன்டிபாடினா ஒரு 85 to 100%, டிபிஹெச்ஐல 65 to 85% நம்மளால பார்க்க முடியும். செகண்டரி ஸ்டேஜ்ல 3 டெஸ்ட்டுமே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஏன்னா வந்து இந்த ட்ரிபனிமா பாலிடத்துடைய அளவு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலையும் பாடியோடைய நல்ல ரியாக்ஷன் ஆன்டிபாடி லெவல்ஸ்லாம் நல்லபடியா இருக்கிறதுனாலையும் இந்த டெஸ்ட்டுகள் நமக்கு நல்ல ஒரு டயக்னோஸ்டிக் டூலா இருக்கும். இதே கொஞ்சம் லேட்டன் ஸ்டேஜஸ்ல வந்துச்சுன்னா ஆர்பிஆரும் விடிஆரும் கொஞ்சம் அதனுடைய ஒரு யூஸ்ஃபுல்னஸ் குறையும். அதே நேரத்தில் இந்த ஃப்ளோரசன்ட் ஆன்டிபாடியும் இந்த டிபிஹெச்ஏ டெஸ்ட்டும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிபிஹெச் ட்ரிபனிமா பாலிடம் ஹீமோகுளோபினேஷனும் இந்த ஃப்ளோரசன்ட் ஆன்டிபாடி டெஸ்டிங்கும் நமக்கு வந்து ஒரு டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் பண்றதுக்கோ இல்லை இந்த பேஷண்ட்டுக்கு சிஃபிலிஸ் இல்லைன்னு சொல்றதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிளஸ் பயாலஜிக்கல் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரியாக்ஷன்ஸை நமக்கு ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். அண்ட் இந்த டெஸ்ட் எல்லாமே இந்த நான் மினரல், அதாவது நம்ம இந்த டாக்டர்ஸ்லயும் நர்சஸ்லயும் வரக்கூடிய சான்ஸ் வச்சிருந்தோம் இல்லையா, அதுல வந்து இதுல சம்டைம்ஸ் பாசிட்டிவாக காட்டலாம். ஏன்னா வந்து ஸ்கின் லீஷன்ஸ் இருக்காது, ஆர் ஃபிங்கர்ஸ்ல லீஷன்ஸ் இருக்கும். அண்ட் வந்து இந்த டிபிஹெச்ஏ டெஸ்ட் யூஸ் பண்ணி நம்மளால நியூரோசிபிலிஸ் இருக்கா இல்லையான்றது நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் அந்த ஐஜிஎம்ன்றது நமக்கு எல்லா இன்ஃபெக்ஷன்லையும் வர மாதிரி இம்மிடியட்டான ஒரு இன்ஃபெக்ஷன் தொடங்குற சமயத்தில் இந்த ஐஜிஎம் இருக்கும். அண்ட் ஒன்ஸ் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு ஓரளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னா இந்த ஐஜிஎம் இதுலேருந்து இந்த நம்ம பாடி அந்த பேஷண்ட்டுடைய பாடியிலேருந்து அது ஸ்லோவாக டிசிப்பேர் ஆகிடும். லாஸ்டா வரக்கூடியது கன்ஜெனிட்டல் சிஃபிலிஸ். இதுல என்னன்னா நம்ம ஒரு பிரெக்னன்சி பீரியட்ல ஒரு பிளாசென்டாவை கிராஸ் பண்ணக்கூடியது ஐஜிஜி மட்டும்தான். ஸோ ஐஜிஎம் கிராஸ் பண்ணாது. ஸோ இன்கேஸ் பிறந்த குழந்தையில ஐஜிஎம் பாசிட்டிவாக இருந்தால் அது கன்ஜெனிட்டல் சிஃபிலிஸ் ஆக இருக்கலாம். இதுல வந்து இந்த மாடிஃபைடு ஃப்ளோரசன்ட் ஆன்டிபாடி டெஸ்டிங் ஆர் டிபிஹெச்ஏ ஆர் என்சைம் இம்யூனாசே ஆர் விடிஆர்எல் இது எல்லாமே டெஸ்ட்டுகள் நமக்கு யூஸ் பண்ணி நம்மளால இந்த வெதர் கன்ஜெனிட்டல் சிஃபிலிஸ் இருக்கா இல்லையான்றதை நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். ரெண்டாவது, ஒரே நேரத்தில் அந்த பிறந்த குழந்தையோடைய சாம்பிளும் அம்மாவுடைய சாம்பிளும் டெஸ்ட் பண்ணி பார்க்குற சமயத்தில் இந்த பிறந்த குழந்தையோடைய சீரத்தில் அதிகமான டைட்டர் காட்டும் மெட்டல் சீரத்தை விட. ஸோ அதுலேயும் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆர் ரிப்பீட்டட் அசீரியல் டெஸ்டிங் பண்ணி நம்மளால வெதர் இதே லெவல்ஸ் இருக்கா, லெவல் கூடுதா குறைதான்றது பார்த்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இந்த விடிஆர்எல் டெஸ்ட் வந்து ஜென்ரலாக ஒரு 3 monthsல அது நெகட்டிவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னைக்கு நான் பேசிக்காக பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் டயக்னோஸ்டிக் வியூ தான் நான் வந்து அதில் கவர் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். ஸோ அதனால தான் இதை கவர் பண்ணியிருக்கேன். நான் இதை பற்றியில் வந்து சிஃபிலிஸோடைய ட்ரீட்மெண்ட்டை பற்றி நான் பேசலை. டிப்பிக்கலாக மைக்ரோபயாலஜியில் அசோசியேட் ஆகக்கூடிய இந்த லேப் டயக்னோசிஸ் பற்றி தான் இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் பேசியிருக்கோம். உங்களுக்கு அந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன்.
இன்கேஸ் ஏதாவது சந்தேகங்களோ இல்லை உங்களுக்கு ஏதாவது புரியாமல் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.